ஹாய்! இந்த வீடியோ வந்து போன வாரம் ஞாயித்துக்கிழமை எடுத்ததுதாங்க. அன்னைக்கு வந்து வீட்ல மட்டன் எடுத்திருந்தோமா, அத வச்சு தான் மட்டன் சுக்கா பண்ணியிருந்தேன். வீட்லயே ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு. அத நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெறும் பாத்திரத்தில வந்து சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அது கூடயே 1/2 ஸ்பூன் அளவு மிளகு. இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூடயே 3 வரமிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். இது ரொம்ப காரமான மிளகா அப்படின்றனால 3 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வறுத்து, அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பொடி பண்ணி வச்சுட்டு அதே பாத்திரத்திலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பில போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா லைட்டா வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன். போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூடயே அந்த அரைச்சம் பார்த்தீங்களா மசாலா அதை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மல்லியும் மஞ்சள் கிழங்கும் வீட்டில் இல்லை, அதனால் அது வந்து பொடியாக இருந்தனால நான் பொடியை தான் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட முழுசாக இருக்குது அப்படின்னா அதோடையே வறுத்து அரைச்சிருங்க. இந்த மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடயே வேக வச்சுருக்க மட்டனை வந்து சேர்த்துக்கிட்டேன். அதில் தண்ணி சப்போஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்து சூப் மாதிரி குடிச்சிக்கலாம் நீங்கள். என்கிட்ட அதான் நான் வேக வச்சதில் வந்து தண்ணி கம்மியாக ஊற்றி வேக வச்சனால அப்படியே ஊற்றிக்கிட்டேன். போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா அந்த தண்ணி பாதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிட்டேன். தூவிட்டு நல்லா அந்த தண்ணி மொத்தமாகவே இஞ்சி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மெயினாக எங்கள் பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடயே மட்டன் குழம்பு, மட்டன் சூப்பும் வச்சுருந்தேன்னா அதை வச்சு தான் அன்னைக்கு நைட்டு சாப்பாடாக முடிச்சிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்